அமைச்சர் உதயநிதியின் கையெழுத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெற்றிருக்கிறது. கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தியதும் அம்பலமாகியிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், இப்ப இந்த அமைச்சர் உதயநிதியுடைய கையெழுத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெற்றிருப்பதா நம்ம செய்தி பார்க்க முடியுது. அதனுடைய விவரம் என்ன? அமைச்சர் உதயநிதியுடைய உதவியாளர் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக அவரது தந்தை மகன் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தாம்பரத்தைச் சேர்ந்த தாமோதரன் மற்றும் அவரது மகன் ஹரீஷ் ஆகிய இருவரை தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் உதயநிதியுடைய கையெழுத்தை மோசடியாக தயார் செய்து போலி ஆவணங்கள் மூலமாக அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தாம்பரத்தைச் சேர்ந்த தாமோதரன் மற்றும் அவரது மகன் ஹரீஷ் 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விசாரணையில் இவர்கள் அமைச்சர் உதயநிதியுடைய கையெழுத்தை பயன்படுத்தி வாகனம், அதாவது இனோவா காருக்கு அரசு லோகோவை பயன்படுத்தும் வகையில் லோகோவை வாங்கியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதில் தாமோதரன் கல்லூரி பேராசிரியராக இருப்பதும், அதே போல ஹரீஷ் கிறிஸ்தவ அமைப்புடைய மத போதகராக இருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் என்னென்ன மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி சுப்பிரமணியன், உங்களது விவரங்களுக்கு நன்றி.